நீங்க ஆரி ஸ்டூடெண்டா டெய்லரிங் ஸ்டூடெண்டா? ரெண்டுமே மேம். ரெண்டுமே. அதனாலதான் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மேம். நான் கூட ஆரி ப்ளவுஸ் பார்த்தோன்னா வந்து நீங்க ஒருவேளை இதை ஸ்டிச் பண்ணதுனால எடுத்துட்டு இல்ல வந்திருக்கீங்கன்னு மேம். நினைச்சேன். ஆரியும் கத்துக்கிட்டேன் மேம். இங்க தான் மேம் ஓ கத்துக்கிட்டேன். சூப்பர் இல்ல. ஸோ கிருஷ்ணவேணி மேம் வந்து ஆரியும் முடிச்சிருக்காங்க, டெய்லரிங்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணி? 2 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணேன். 2 மாசத்துல. இப்போ நம்மளோட டெய்லரிங் கிளாஸோட டியூரேஷன் வந்து 2 மாசம், ஆரி ஒர்க் கிளாஸோட டியூரேஷனும் 2 மாசம். பட் நீங்க ரெண்டுமே ஒரே டைம்ல எடுத்ததுனால அதே 2 மந்த்ஸ்க்குள்ள ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்படி ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டமா தான் மேம் இருந்தது. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணாங்க மேம். நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஆரிலையும் சரி நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே நான் முடிச்சிட்டேன் மேம். எல்லாமே முடிச்சிட்டேன். ஏன் வந்து நீங்க ரெண்டும் அட்டன் டைம்ல எடுத்தீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்கு? இல்ல மேம், நாங்க நேட்டிவ்ல இருந்து வரதுனால. எங்க இருந்து வரீங்க? காஞ்சிபுரம் மேம். இப்ப நீங்க இங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி கத்துக்கிட்டேன் மேம். ஓ சோ காஞ்சிபுரம்ல இருந்து சேலம் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணதுனால இன்னும் 2 மாசம்னா ரொம்ப லாங் டைம் ஆயிடும். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால கரெக்டா பிளான் பண்ணி ஒரே டைம்ல ஒரே கலர் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரே டைம்ல வந்து 2 கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இப்ப ரெண்டுமே வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சூப்பரா இருக்குங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிளவுஸ் மாதிரியே தெரியல. தேங்க்யூ மேம். அவ்வளோ அழகா ஃபினிஷிங்கா போட்டிருக்கீங்க. எப்படி இவ்வளவு கிராண்டா டிசைன் சூஸ் பண்ணீங்க? டைமும் கம்மியா இருந்துச்சு. இப்ப சிம்பிளா கூட எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு கிராண்டா போட்டாதான் அடுத்த நெக்ஸ்ட் பிளவுஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவங்க ட்ரெயின் பண்ணாங்க மேம். அந்த அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க மேம். சோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கான்ஃபிடென்ட். சூப்பரா போட்டிருக்கீங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆரி ரொம்ப அழகா கியூட்டா கிராண்டா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியோட சேர்த்து டெய்லரிங்லயும் நிறைய பேட்டர்ன்ல. ஸோ இது பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான டிசைன். இதெல்லாம் உங்களுக்கே ஸ்டிச் பண்ணீங்களா? ஆமா மேம். ஸோ வந்து ஏன் காஞ்சிபுரம் டு சேலம் இவ்வளோ தூரம் வந்து கத்துக்கலாம்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? ஒரு வருஷமா இது உங்களை பாத்துட்டே இருக்கேன் மேம். இன்ஸ்டாவில் இங்கதான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மேம். நீடில் கூட எனக்கு பிடிக்க தெரியாது. ஆரியில சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க மேம். ஓகே. சோ பிகினர் லெவல்ல இருந்து ஒரு 2 மாசத்துல பிடிச்சிருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களோட ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நீங்களும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பீங்கல்ல. எப்படி இங்க எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணீங்க? ஸ்டிச்சிங்க்கு எப்படி பண்ணீங்க? ஸ்டிச்சிங்க்கு சாட்டர்டே தான் மேம் ஃபுல்லா பண்ணுவோம். ஆரிக்கு வந்து தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதை டெய்லியும் ஹாஸ்டல்ல இருந்து முடிச்சு. என்னன்னா இப்ப எங்களோட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டெய்லரிங்ல வந்து கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி 2 hours வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம். அது இல்லாம ஃபுல் சாட்டர்டே வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு லீவு, சாட்டர்டே சண்டே. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சாட்டர்டேக்கு தனியா ட்ரைனர்ஸ் வர வச்சுட்டு அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாமே அந்த சாட்டர்டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லையா? சாட்டர்டே தான் மேம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. சோ அது இல்லாம ஆரி வந்து ரூம்ல போய் போயிட்டு ஒர்க் பண்ணுவோம் மேம். எப்படி இருக்கு வீட்ல இருந்து வந்து இந்த 2 மாசம் எப்படி வீட்ல ஒத்துக்கிட்டாங்க? மேம் அவர் தான் மேம் ஃபுல் சப்போர்ட். அப்படியா? ஆமா மேம். எவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் இல்ல. ஏன்னா ஒரு 2 மாசம் வந்து ஃபேமிலியில இருந்துட்டு வந்து ஹாஸ்டல்ல தங்கி கோர்ஸ் கத்துக்கிறது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்ல. வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நாங்க மாமியார் இருக்காங்க மேம். இருந்தாலும் அவர் ஃபுல் சப்போர்ட். அவர்தான். ஸோ வீட்டில் வந்து சப்போர்ட் இருந்தாலே வந்து நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும். கண்டிப்பா. இப்போ முடிச்சுட்டு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேம் கண்டிப்பா கடை வைக்கணும் மேம். கண்டிப்பா காஞ்சிபுரம்ல கடை ஓபன் பண்ண போறீங்க. பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ்ங்க. இவ்வளவு தூரம் எங்க மேல இருந்த நம்பிக்கையில வந்து இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா போறீங்கல்ல. ஓகே மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டைலரிங் சரி ஆரியும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. God bless you. ஓகே. சீக்கிரமா கடை திறந்து நல்ல பெரிய லெவல்ல நீங்க பண்ணணும். தேங்க்யூ. என்னோட வாழ்த்துக்கள். பரவாயில்ல. கங்க்ராட்ஸ். ஓகே. நல்லா பண்ணுங்க. ஓகே. சோ இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் கொலாப் பண்றேன். நீங்க வந்து எந்த ஏரியான்னு இருக்கா இல்ல காஞ்சிபுரம்ல எங்க இருந்து வேணும்? பக்கம் தானா? பக்கம் தான் மேம். ஹேகம்பர் நகர் கோயில் டெம்பிள் ஓகே. பக்கத்துல. இப்போ காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் கொலாப் பண்றேன். நீங்க போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. ஆரி ஸ்டிச்சிங் ரெண்டுமே நீங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.